ஹாய் ஆல், ஒரு சூப்பரான ரைசின் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 100 கிராம் பட்டர் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு 2/3 கப் சுகர் அதை பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு ரைசன்ஸை தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட 2 முட்டை, அப்படி இல்லைன்னா அரை கப் தயிர் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு. நான் மைதா தாங்க போட்டிருக்கேன். ரைசன்ஸில் பாதியை டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை வந்துட்டு அந்த மாவில் கொஞ்சமாக கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பீட் பண்ண மாவில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், நம்ம மாவில் கோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரைசன்ஸை மட்டும் போட்டுட்டு ஒரு பேனை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. கீயும் ஃப்ளோரும் போட்டுட்டு அப்புறம் அந்த நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை இதுக்குள்ளே ஊற்றிட்டு நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்கிற அந்த ரைசன்ஸை இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு போட்டு வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஏர்டைட்டான ஒரு கடாயை வந்து நான் வந்து 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேங்க. இப்போது இதில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த ட்ரேவை உள்ளே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 30 to 40 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி.